ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரன் அருளை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. வருகிற 30ஆம் தேதி அவர் அஸ்தமன நிலையிலிருந்து வெளிவராரு. ஜூன் 30ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் இவ்வளோ நாள் ராசிநாதன் அஸ்தமன நிலையில் இருந்தாலும் ஆட்சி பெற்று புதன் வீட்டில் இருந்தார். இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பத்திர யோகம்னு போட்டிருக்கிறேன், பத்திர ராஜயோகம்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன், பலன்களை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நல்லா இருக்குது. துலாம் ராசிக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது. ஓகே. ராசியில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோவப்படுவீங்க, உணர்ச்சிவசப்படுவீங்க, பதட்டப்படுவீங்க. அதை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவை பற்றி பேச போகிறேன். குரு பகவானோட முக்கியமான கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு திசை நடக்கும் உங்களுக்கு. சரியா? சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, குரு திசை நடக்கும். அந்த குரு திசை பற்றி இந்த வீடியோவில் ஒரு சின்ன குறிப்பு சொல்லிட்டு போகிறேன். அடுத்து சனி திசை போடுறேன். சனி திசை தான் முக்கியமானது. ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க நடக்கும். குரு திசை ஆரம்பத்திலே நடக்கும். இருந்தாலும் குருவின் நிலையை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ குருவின் நிலை எதுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன்னா, குரு இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல, அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல குரு இருந்தார்னா கொஞ்சம் கெடுபலங்களை கொடுப்பார். ஏன்னா 6 குடையவன், உங்கள் ராசிக்கு 6 குடையவன் 8ஆம் இடத்துல இருந்தார்னா கொஞ்சம் அலைச்சல், பிரயாணம், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இருந்த போதிலும் 8ஆம் இடத்துல இருக்க குரு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்ப்பார். ஓரளவுக்கு வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், இடம், மனை, வீடு இதெல்லாம் கட்டலாம். இடம் வாங்கி வீடு கட்டலாம். விவசாயம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, இந்த கட்டடக்கலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. வண்டி, வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது இந்த காலகட்டம். இந்த குரு பயிற்சியிலேருந்து நல்லா இருக்குது. இருந்தாலும் குரு துலாம் ராசிக்கு எப்படி நல்ல பலன்களை கொடுப்பாரு அதை நான் சொல்கிறேன். ஏன்னா துலாம் ராசிக்கு குரு சத்துரு தான், எதிரி தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் எதிரி, அறிவிக்கப்பட்ட எதிரி. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு அறிவிக்கப்பட்ட எதிரி. அதனால் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அப்படி பார்ப்போம். பொதுவாக துலாம் ராசியில் துலாம் ராசிக்கு பிறந்தவங்க லக்கண ரீதியாக குரு வித்தியாசமான பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக நீங்கள் மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் துலாம் ராசியிலே பிறந்திருந்து மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணங்கிறது வேறு, ராசிங்கிறது வேறு. ராசிங்கிறது பொதுவானது, நாங்கள் பலன்களை சொல்வதெல்லாம் ராசிக்கு தான். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்கணம் இருக்கும். அந்த லக்கண ரீதியாக தசாபுத்தி நடக்கும். ராசியை மையப்படுத்தி தசாபுத்தி நடக்கும். இப்போ நீங்கள் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா முதல் ராக திசை நடக்கும். அந்த ராக திசை நீங்கள் பிறந்த லக்கண ரீதியாக தான் பலன்களை கொடுக்கும். அதுபோக அடுத்து குரு திசை நடக்கும். குரு திசை நீங்கள் பிறந்த லக்கண ரீதியாக தான் பலன்களை கொடுக்கும். ஸோ லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். லக்கணங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன். நம்ம பிறக்கும்போது இந்த கீழ்வானம், கிழக்கு பக்கம் கீழ்வானத்தில் ஒரு ஒளி உதயமாகும். அதுதான் லக்கணம். அது ஒளி இருந்துக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பிறக்கும்போது அந்த ஒளி எந்த லக்கணத்தில் உதயமாதோ அதுதான் ஜென்ம லக்கணம். ராசிங்க இது சந்திரன் என்ற ராசி. சந்திரன் அன்றைக்கி என்ன ராசியில் நிற்கிறாரோ அந்த அமைப்பு தான் ராசி. அது சித்திரை நட்சத்திரமாக இருக்கலாம், சுவாதி நட்சத்திரமாக இருக்கலாம், விசாக நட்சத்திரமாகவும் இருக்கலாம். ஓகே நேயர்களே, லக்கணம் உயிர், ஆத்மா, ஜீவன். ராசிங்க இது மனமும் உடலும். ஆனால் ஒரு மனிதனுக்கு ரெண்டும் தேவை தான். சரியா? உயிர் இல்லாத உடல் கிடையாது, உடல் இல்லாத உயிர் கிடையாது, ரெண்டுமே வேணும். ஸோ மனிதனுக்கு விதி, மதி, கதி 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. விதிங்கிறது லக்கணம், மதிங்கிறது ராசி. அதை தான் சந்திரனை மதின்னு சொல்கிறோம். கதிங்கிறது இந்த தசாபுத்தி, நடக்கிற தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு அன்றாட பொழுதுகள் போகும். ஓகே நேயர்களே, நாங்கள் சொல்கிற இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே சந்திரனை மையப்படுத்தி தான் சொல்கிறோம், ராசியை மையப்படுத்தி தான் சொல்கிறோம். சரியா? இதுவும் மதிக்கு உட்பட்டு தான். ரைட்டு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். துலாம் ராசி நேயர்கள் ஒரு விவரமானவங்க. ஏன்னா துலாமுங்கிறதே நிற்கிறது தான் நியாயத்திராசு. அதோடைய சிம்பிளே நியாயத்திராசு. நியாயத்திராசு எங்கே இருக்கும்? கோர்ட்டில் இருக்கும். வைக்க ஜட்ஜுக்கு முன்னாடி இருக்கும், நிதிபதிக்கு முன்னாடி அந்த திராசை தான் தொங்கிட்டுருப்பாங்க. அந்த நீதி தேவதையை பிடிச்சிருப்பாங்க. நீதி தேவதை எதுக்கு பிடிச்சிருக்கு? திராசை எல்லாத்துக்கும் சரிசமமாக பங்கை கொடுக்கணும். அந்த நீதியை, நியாயத்தை, நேர்மையை, அந்த இதை சரிசமமாக கொடுக்கணும் அப்படின்னு அது படைக்கப்பட்டிருக்கு. விதியின் மூலம் படிக்கப்பட்டிருக்குது. அதனால் துலாம் ராசி நேயர்கள் எதுலையுமே கொஞ்சம் கரெக்டாக இருப்பீங்க. எடை போட்டு பார்ப்பீங்க. எதுலையுமே ஒரு ஆணித்தரமாக இருப்பீங்க, துணிச்சலாக இருப்பீங்க, திடகாத்திரமாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியணும். சரியா? இந்த யூடியூப்பில் சேனல் பார்க்குற நம்ம நேயர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியணும் லக்கணம்னா என்ன, ராசினா என்ன,
அதில் என்ன அமைப்பு இருக்குது, அதோட சூட்சமும் புரியணும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து இந்த அமைப்பின்படி குரு வந்து இந்த 6 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்ற 6 லக்கணத்துக்கு அந்த பலன்களை கொடுக்க மாட்டார். குறிப்பாக வந்து ரிஷபம் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பலன்களை கொடுக்க மாட்டார். நீங்கள் துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்தாலுமே குரு வந்து எதிர்பார்த்த பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? அதுபோக மகர கும்ப லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மிதுனம் கன்னி லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இதெல்லாம் குருவுடைய அமைப்பு. அதுபோக குரு லக்கணத்திலே இருந்தார் வச்சுக்கோங்களேன். பொதுவாக லக்கணத்திலே இருக்கிறாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது எந்த லக்கணமாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஜோதிடத்தில் விதியை காட்டில விதி வழக்குக்கு ஒரு மதிப்பு இருக்குது. சரியா? துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். ஆனால் துலா லக்கணத்திலேயே இருக்கிறாரு, லக்கணத்திலே குரு சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னா நல்ல பலன் கொடுப்பாரு. லக்கணத்தில் திக்பலம் அடைவார். அதுபோக குரு வந்து சமசத்துவமாக பார்வையை பார்ப்பார். அவருக்கு 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. குரு இருக்கிற இடத்த காட்டிலையும் பார்க்குற இடத்துக்கு நல்ல பலன் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்வதற்கு சகலமான அனைத்து தகுதியும் கொடுக்குறவர் குரு தான். ஒரு தாய் தப்பனுக்கு நல்ல குழந்தையாக பிறக்கிறது, நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, நல்ல இடத்துல உத்தியோகத்துக்கு போகிறது, இல்லை நல்ல ஒரு தொழிலை பண்ணுறது, நல்ல ஒரு மனைவியை கட்டிட்டு குழந்தையை பற்றி வாழ்கிறது, கடைசி காலத்தை நல்லபடியாக முடிக்கிறது, கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது, நல்ல அருங்காரியத்தை பண்ணுறது, கோயில் குளத்துக்கு நல்ல தர்ம காரியங்கள் பண்ணுறது, ஒரு பெரிய மனுஷனாக தன்னை காட்டிக்கிறது, ஒரு பெரிய அரசியல்வாதியாக, ஒரு பெரிய நில கலாளராக, பெரிய பணக்காரனாக, ஒரு செல்வந்தனாக, நாயஸ்தனாக, நல்லவனாக ஒரு மனிதனை படைக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு குரு தான் காரணமாக இருக்கிறாரு. பொன் ஒளியான், பொன்னானன் பேர் அவருக்கு. அவர் வந்து சூரியன்கிட்டேருந்து வாங்குகிற ஒளியை வச்சுக்கிட்டு தன்னோட ஒளியும் சேர்த்து இந்த பூமிக்கு கொடுக்குறாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறாரு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிருக்கெல்லாம் அந்த ஒளி தேவைப்படுது. அதனால தான் குருவுக்கு கிரேஸ் இருக்குது. குரு பேர்ச்சின்னா அந்தளவு கொண்டாடுறாங்க. குரு சொல்லுவாங்க, குரு வந்து அவனுக்கு உச்சமாக இருக்கிறாருப்பா, குரு பார்வை இருக்குது, குரு பார்வை இருந்தால் தான் நல்லபடியாக நடக்கும். அதுபோல் ஒருத்தங்களுக்கு வேலை நோக்கம் வந்தால் தான் திருமணம் நடக்கும். இப்போ துலாம் ராசியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து வேலை நோக்கம் நடக்கணும். வேலை நோக்கம் இருந்துச்சுன்னா திருமண நோக்கம் இருக்குது. அதுபோக வந்து புத்திர பாய்க்கத்துக்கு குரு தான். குரு வந்து புத்திரகாரகன், தனகாரகன். ஒரு மனிதனுக்கு புத்திர பாய்க்கம் வாரிசை கொடுக்குறவர் குரு பகவான் தான். அதுபோக கையில் காசு பணத்தை கொடுக்குறவரும் குரு பகவான் தான். இந்த மெயினான 2 கொடுக்குறவர் குரு பகவான் தான். சில பேருக்கு என்னதான் இருந்தாலும் கையில் காசு தங்காது, கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு குரு கெட்டு போயிருப்பார். அந்த தனம் நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் தான் சம்பளம் வாங்குவாங்க, நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க, வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் குரு நல்ல நிலைமையில் இருப்பார். காசை வட்டி கொடுத்து வாங்குறது, ஃபினான்ஸ் பண்ணுறது, அடகு கடை வச்சுருக்கிறது, நகைக்கடை வச்சுருக்கிறது, லோனுக்கு பணம் கொடுக்கறது, சீட்டு பிடிக்கிறது, இது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் குரு வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். சில்லறை யார் கையில் பிறந்துகிட்டே இருக்கோ அவங்களுக்குலாம் குருவுடைய அதிர்ஷ்டம் இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ இந்த குரு பகவான் வந்து 6 லக்கணத்துக்கு நல்லது செய்வார், 6 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை செய்ய மாட்டார். இருந்தபோதும் லக்கணத்திலே சம்மந்தப்பட்டார்னா எல்லா லக்கணத்துக்குமே நல்ல பலன்களை செய்வார். இப்போ வந்து அதுபோக அவர் இருக்கிற இடத்துலேருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்த்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது வந்து லக்கணத்திலேருந்து பார்த்தாலும் சரி, மற்ற இடத்துலேருந்து வந்து பார்த்தாலும் சரி, லக்கணத்திலிருந்து 5, 7, 9 பார்ப்பார். சரியா? புத்திரஸ்தானத்தையும் கலசரஸ்தானத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். குரு லக்கணத்தில் இருந்தார்னா நல்ல புத்திரம் பிறக்கும், நல்ல மனைவி அமையும், நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. அதுபோக தந்தை வழி நல்ல ஏற்றம் இருக்கும், சொத்து பத்து நல்ல கிடைக்கும், நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருந்தார்னா அவர் வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? 6ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். 6, 8, 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா? தொழில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஆயுள் தீர்க்கும். ஆனால் உடம்புல வியாதி இருக்கும். சரி, 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாதியை கொடுத்துருவார், இல்லைன்னா கடனை கொடுத்துருவார். அவங்க ஜாதகத்தில் வந்து சனி வளர்த்துருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து கடனை கொடுத்துருவார். செவ்வாய் வளர்த்துருந்தாருன்னா எதிரியை கொடுத்துருவார். சரியா? எதிர்ப்பு இருக்கும், வாழ்நாள் முழுக்க எதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா நோயை கொடுத்துருவார். 6 கூடையவன் கெட்டு போயிட்டான்னா நோயை கொடுத்துருவார். ஸோ குரு வந்து எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த வளப்படுத்துவார். 6ஆம் இடங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு ஆகாத இடம். ரணருண ரோகஸ்தானம், கடன் நோய் எதிரியை கொடுக்கறது. ஸோ குரு அங்கே பார்த்தாலும் அந்த கடன் நோய் எதிரியை வளர்த்து விட்ருவார். அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒன்று கடனில் இருப்பாங்க, இல்லைன்னா மேலுக்கு முடியாமல் போகும், இல்லைன்னா மற்றவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பார்வைகளை அவர் கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, நான் குரு பார்வைக்கு அப்புறம் வரேன். நான் வந்து அவர் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு ஒரு வருஷப்படுத்திடுவோம். அதுக்கடுத்து தசாபுத்தி பலன்களையும் சொல்கிறேன். சரியா? ஷார்ட்டாகவே சொல்கிறேன். குரு லக்கணத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்புங்க. தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, தீர்க்க ஆயுளை கொடுப்பாரு, நல்லா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஆரம்ப கல்வி நல்லபடியாக இருக்கும், புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, எதற்கும் கலங்காமல் அஞ்சாமல் வாழ்வாங்க, தர்மகாரியங்கள் பண்ணுவாங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. நல்ல புத்திர பாக்கியம் இருக்கும், நல்ல ஒரு திருமணம் அமையும், தாயார் விஷயத்திலும் சரி தந்தை விஷயத்திலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு
ரெண்டாம் இடத்துல குரு வந்து ஆரம்ப கல்வியில் நல்ல படிப்பை கொடுப்பார், கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. பொதுவாக வந்து லக்கண ரீதியாக வந்து குரு வந்து 1, 4, 5, 7, 9, 11, 12ஆம் இடத்துல இருக்கலாம். 12ஆம் இடத்துல அவருக்கு மறைவு கிடையாது. மறைவு இருந்தாலுமே திக்பல பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் எந்த லக்கணத்தில் எந்த துலாப ராசியில் வந்து நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, குரு வந்து 1ஆம் இடத்துல இருக்கலாம், லக்கணம் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். இல்லைன்னா 4ஆம் இடம் கேந்திரத்தில் இருக்கலாம், மாதுர் ஸ்தானத்தில் இருக்கலாம். 5ஆம் இடம் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கலாம். 7ஆம் இடம் கலசர ஸ்தானத்தில் இருக்கலாம். 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கலாம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கலாம். 12ஆம் இடம் விரய ஸ்தானத்தில் இருக்கலாம். விரய ஸ்தானத்தில் இருக்க குரு வந்து சுப விரயத்தை கொடுத்தாலுமே ஜாதகனை ஒரு லெவலில் தூக்கி விட்டுருவார். சுப விரயம்னா என்ன? காசு செலவாகும்னா காசு வரும்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட காசு இருக்க போய் தான் செலவு பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு சூட்சமத்தை கொடுத்துருவார். அதுபோக ராசி, நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க. ராசிக்கு வந்து குரு வந்து 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருக்கணும். ராசி ரீதியாக இந்த 2, 5, 7, 9 இருந்தாருன்னா கூடுதல் பலன்களை கொடுப்பாரு. லக்கண ரீதியாக வந்து 1, 4, 7, 9, 11, 12 இருந்துட்டு ராசி ரீதியாக 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா கூடுதல் பலன்களை கொடுப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து துலாம் ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சரியா? விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா துலாம் ராசி துலா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. விருச்சிக லக்கணத்தில் குரு இருக்கிறாருன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு வந்து 2ஆம் இடம். லக்கணம் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி விருச்சிகத்தில் நிற்கிறாருன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்கணம் வந்து மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருப்பார். அதே மாதிரி மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருப்பார். மிதுன கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருப்பார். ஸோ துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு 2ல் குரு விருச்சிகத்தில் இருந்தாருன்னா லக்கணம் வந்து இந்த மகர லக்கணம் மீன லக்கணம் கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது ஒரே கல்ல 2 மாங்காய். ராசிக்கும் 2ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கும் வந்து நான் சொன்ன அந்த 1, 4, 5, 7, 9, 11 அந்த அமைப்பில் இருப்பார். இப்படி வந்து ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறுபடும். சரியா? அது ரொம்ப முக்கியம். பட் என்ன இருந்தாலுமே வந்து குரு மறையக்கூடாது. குரு வந்து 6, 8ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கணும். அது பெரிய விஷயம். சரியா? அவர் மற்ற இடத்துல இருந்தாலும் சரி 6, 8ல் மறையக்கூடாது. குரு 6, 8ல் மறைஞ்சாருன்னா நல்ல அமைப்பு கிடையாது. அதே மாதிரி 6, 8ல் மறைஞ்சாலுமே அவர் வந்து ஆட்சி உச்சம் ஸ்தான பலம் பட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து துலாம் ராசிக்கு வந்து மீனத்தில் இருக்கிறார், 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா மறைவார், ஆனால் ஆட்சி பெறுவார். 8ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க, தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. துலாம் ராசி தனுசு லக்கணம். 8ஆம் இடம் கடகத்தில் இருந்தாருன்னா மறைவார், ஆனால் உச்சம் பெறுவார். சரியா? ஆனால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆதிபதி விசிஷ்டத்தை எடுத்து காரகத்தை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இந்த வீடியோ சில பேருக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குருவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புது பலன்கள் கேட்குறவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஆனால் குரு வந்து பொதுவாகவே வந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குற குரு தான். அதனால் நல்ல யோகத்தை கொடுக்குற கிரகம் தான். அதனால தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லலான்னு இந்த வீடியோ போடுறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 2ஆம் இடம். சரியா? ராசிக்கு இல்லை, லக்கணத்துக்கு தான் சொல்கிறேன். லக்கணம் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே 2ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா பண வசதி தாராளமாக இருக்கும். நல்லா பேசுவீங்க, வாக்கு பலிதம் இருக்கும், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கோயில் உலகத்துக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. சாஸ்திரத்தை நல்லா படிச்சிருப்பீங்க. அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பும் சில பேருக்கு இருக்கும். அதேமாதிரி வாதம் வக்கீல் வேலை பார்க்கலாம். வாதத்தில் இவங்களை வெல்ல முடியாது. சரியா? விபந்து உச்சாரங்கள்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவாங்க. இந்த அமைப்பெல்லாம் குரு கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல குரு வந்து 6, 8, 10ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆயுள் தீர்க்கம், உத்தியோகம் இருக்கும், தொழிலும் சிறப்பாக அமையும். அடுத்து 3ஆம் இடத்துல இருக்கிற குரு, 3ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. கொஞ்சம் சிக்கனமாக இருப்பாங்க. சரியா? நல்லவர். அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் நல்லா இருக்காது. நண்பர்கள் விஷயத்தில் நல்லபடியாக அமையாது. இருந்தாலும் ஆளுங்க கொஞ்சம் சிக்கனமாக இருப்பாங்க. நினைத்த காரியத்தை முடிப்பாங்க. பெரியவரோட ஆதரவு இருக்கும். ஒரு கையில் காசு பணம் இருக்கும். நல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லபடியாக இருக்கும். எழுத்து வேலைக்கெல்லாம் நல்லபடியாக போவாங்க. வெகுஜன தொடர்பு இருக்கும். அதுபோக வந்து இவங்களுடைய பிறந்த இடம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரியா? 3ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவங்க வந்து பிறந்த இடத்த விட்டு வெளி இடத்துல தான் பிழைப்பாங்க. சில பேர் தாய் தப்பனை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. இருந்தபோதும் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்த சகோதர சகோதரி நல்ல நிலைமையில் இருப்பாங்க. பிற்காலம் நல்லபடியாக இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே நல்ல நிலைமையில் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 7, 9, 11ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல கணவன் மனைவி உறவு இருக்கும். நல்ல மனைவி அமைவா, இல்லைன்னா நல்ல கணவன் அமைவார். தாப்பனோட ஆதரவு இருக்கும். லாபம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து 4ஆம் இடத்துல இருக்கிற குரு, 4ஆம் இடத்துல குரு வந்து நல்ல ஒரு வாகன யோகத்தை கொடுப்பார். இவங்கெல்லாம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. நிலப்பலம் இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர், விவசாயம் பண்ணுவாங்க. கால்நடை வச்சுருப்பாங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்ப்பாங்க. நல்ல ஒரு மில்க் ப்ராடக்ட் செஞ்சு விற்பாங்க. அது கால்நடையிலேருந்து வர பாலில் எடுத்து நல்ல மில்க் ப்ராடக்ட் செஞ்சு விற்பாங்க. பால் வியாபாரியாக இருப்பாங்க. நண்பர்களால் நல்ல லாபம் இருக்கும். பெரிய தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஹோட்டல்ஸ் கூட வச்சு நடத்துவாங்க. நல்ல அமைப்பு தாங்க. 4ஆம் இடத்துல குரு வந்து நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவார். இவங்கெல்லாம் வந்து நிலக்கலாறு மிட்டாம் ராசிரர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. சொத்து பத்து இருக்கும்.
எதிரி கூட இவர் வந்து பாராட்டுவாங்க, எதிரிகிட்ட கூட நல்லா பாராட்டு வாங்குவாங்க. 8, 10, 12ஆம் இடத்தை பார்ப்பார். வெளிநாடு தொடர்புலாம் இருக்கும், வெளிநாடு தொழிலும் இருக்கும், ஆயுள் தீர்க்கம் தான், நல்ல அமைப்பு தான். சரியா, நல்ல அமைப்பு தான் கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல இருக்க குரு. 5ல் குரு இருக்கலாம், 5ல் குரு இருக்குது, லட்சுமி கடாட்சியம், நல்ல யோகம். 5ஆம் இடத்துல குரு வந்து நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாரு. பரந்த மனப்பான்மை இருக்கும், நல்ல ஒரு சிந்தனையாளராக இருப்பாங்க, சொந்த பந்தத்தோட உதவி இருக்கும், திடீர் பணங்கள் இருக்கும், போட்டி பந்தயங்களில் நல்ல ஆர்வம் இருக்கும், அதில் ஒரு லாபம் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல யோசனை வழங்குவாங்க. இவங்களாம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. பெரிய ஹெட்மாஸ்டரு, நீதிபதி, பெரிய மத குருக்கள், இல்லைனா அரசியல் ஆலோசகர் அப்படின்னு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி நல்ல ஒரு லெவலுக்கு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நல்லாவும் இருப்பாங்க. தான் சார்ந்த மதத்து மேலே பற்று உள்ளாளாக இருப்பாங்க. மத போதகராக கூட இருக்கலாம். இவங்களுக்கு வந்து குரு 9, 11ஆம் இடத்தை பார்ப்பார். 9, 11 1ஆம் இடத்தை பார்ப்பார். லக்கணத்தை பார்ப்பார். நல்ல விஷயம் தான். சரியா, நல்ல தகப்பன் வழி ஏற்றம் இருக்கும், தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், சகோதர வழி நல்ல ஏற்றம் இருக்கும், ஆள் நல்லா இருப்பாங்க. அடுத்து 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது, மறையக்கூடாது. 6ஆம் இடத்துல குரு மறையக்கூடாது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து சில காரியங்களை கொடுப்பாரு, நினச்ச காரியத்தை முடிப்பாங்க. சமுதாயத்தில் ஒரு ஆதரவு இருக்கும், கேலி கிண்டலாக இருப்பாங்க, நகைச்சுவையாக பேசுவாங்க, பெண்களுக்கு வேண்டியவர்களாக இருப்பாங்க, பெண்களுடைய பழக்கம் அதிகமாக இருக்கும், தேகம் மெலிஞ்சு இருக்கும், உடல் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். சரியா, அதேமாதிரி உடம்புல வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்கும், உடம்புல வந்து வியாதிகள் இருக்கும், குறிப்பாக மலச்சிக்கல் இருக்கும், சில பிரச்சனைகள் வந்து போகும், வயிற்று வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர் வர்றது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த 6ஆம் இடத்துல குரு கொடுப்பாரு. இருந்த போதிலும் வந்து கொஞ்சம் நாணயமாக இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருப்பாங்க. கடன் அந்த அளவுக்கு இருக்காது. கடன் வாங்கினாலுமே அதை திருப்பி அடைச்சிருவாங்க. 10, 12 2ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் நல்லா பண்ணுவாங்க, செய்கிற காரியம் நல்லபடியாக இருக்கும், சாப்பிட்டா உடனே தூங்கிடுவாங்க. சரியா, அயன சயன போகம் நல்லாயிருக்கும், குடும்பத்துக்கும் காசு பணம் கொடுப்பாங்க. அடுத்து 7ஆம் இடத்துல குரு. 7ஆம் இடத்துல குரு வந்து நல்ல அமைப்பு தான். 7ல் குரு இருந்தால் லக்கணத்தை பார்ப்பார். அருமையான அமைப்பு. லக்கணத்தை குரு பார்க்குறது கோடி நன்மை. 11, 1, 3ஆம் இடத்தை பார்ப்பார். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், இளைய சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். இவங்களாம் சகோதரனால நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. மற்றவங்களும் மதிப்பு மரியாதை வச்சுருப்பாங்க. திருமணம் நல்லபடியாக நடக்கும். சகல லட்சணம் உள்ள மனைவி கிடைப்பா. குலப்புறமே ஆச்சாரத்தை நல்லபடியாக கடைப்பிடிப்பாங்க. நல்ல படிப்பில் நல்லா தேர்ந்திருப்பாங்க. எந்த ஒரு படிப்பு கொடுத்தாலும் அதில் நல்லபடியாக படித்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. இவங்களுடைய மனைவி வழியில் நல்ல சொத்து வரும். சரியா, மனைவி வழி சீதனம் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் குரு வந்து மிகச்சிறப்பாக செய்வார். 7ஆம் இடத்துல குரு இருக்குது, நல்ல அமைப்பு. அடுத்து வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆயிலை கொடுப்பாரு. ஆயில் தீர்க்கமாக இருக்கும், இடமாற்றங்கள் இருக்கும், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. நிலச்சி ஒரு இடத்துல இவங்களால் இருக்க முடியாது. தொழிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி. சில பேர் பார்த்திங்கன்னா வாடகை வீடை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் 8ல் குரு இருப்பார். இருந்த போதிலும் மதிநுட்பமாக இருப்பாங்க, யோகம் இருக்கும், பெரிய குடும்பமாக இருக்கும், விரதம், அந்த கோயில் கோலத்துக்கு போயிட்டு வருவாங்க, விரதம் இருப்பாங்க, தீர்க்க தரிசனம் இருக்கும், நல்லபடியாக மற்றவங்களுக்கு யோசனைலாம் சொல்லி நல்லபடியாக இருப்பாங்க. இருந்தாலும் சில உடல் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்காது. பித்த நோய், உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய், வயிற்று சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும். இவங்க வந்து பெண் பித்தனாக இருப்பாங்க, மது மங்கை அப்படின்னு குடியும் கும்மாளமாக இருப்பாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. செலவுகளை குரு இழுத்து விட்டுருவார். மாமிசம் நிறைய சாப்பிடுவாங்க. சரியா, மாமிசம் நிறைய சாப்பிடுவாங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா, முன்கோபம் இருக்கும். இருந்த போதிலும் வெகுஜன தொடர்பில் இருப்பாங்க, மக்களுக்கு வேண்டியவராக இருப்பாங்க, பொதுநல தொண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 8ஆம் இடத்துல குரு வந்து 12, 2, 4ஆம் இடத்தை பார்ப்பார். வெளிநாட்டு தொடர்பில் இருப்பாங்க. சரியா, வெளிநாட்டு தொடர்பு எப்பயும் வீட்டுக்கு இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கையில் காசு பணம் இருக்கும், தாய்க்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்து வந்து 9ஆம் இடத்துல குரு, அருமையான அமைப்பு. ஓடி போனவனுக்கு தான் 9ஆம் இடத்துல குருமாங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு நல்லதை கொடுப்பாருங்க. 9ஆம் இடத்துல குரு வந்து நல்ல அமைப்பை கொடுப்பாரு. சரியா, இதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சொல்கிறேன் நான். அதனால் துலாம் ராசினியர்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு இந்த நிலைமையில் இருந்தாருன்னா உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்? குரு திசையில் நடக்கும். சரியா, குரு வந்து தான் பலன்களை வந்து வாழ்நாள் முழுக்கையும் கொடுப்பாரு. வாழ்நாள் முழுக்க தன்னோட காரகத்துவத்தை கொடுப்பாரு. அந்த புத்திர பாக்கியத்தையும் பணத்தையும் கொடுப்பாரு. தன்னோட ஆதிபதி விஷயங்களை தன்னோட தசாபுத்தியில் கொடுப்பாரு. 16 வருடம் குரு தசாபுத்தி அதில் கொடுப்பாரு. குருவுக்கு வந்து ஆட்சி வீடு தனுசு, மூலத்திரிகோண ஆட்சி வீடு தனுசு, ஆட்சி வீடு வந்து மீனம். 2 வீடு தனுசு மீனம் வந்து அவருக்கு ஆட்சி வீடு. உச்ச வீடு வந்து கடகம், நீச வீடு வந்து மகரம். சரியா, அப்படின்னு எடுத்துக்கணும். மகரத்தில் குரு இருக்குது, அந்தளவுக்கு நல்லதில்லை. அது ஏற்கனவே முதலே சொன்னேன் நான். அடுத்து 9ஆம் இடத்துல குரு வந்து 1, 3, 5ஆம் இடத்தை பார்ப்பார். லக்கணத்தை பார்ப்பார், நல்ல விசேஷம் தான். 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தைரிய வீரிய காரியமாக இருப்பாங்க, தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தந்தைக்கு தீர்க்காயில் இருக்கும், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும், சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும், நல்ல பொருள்கள் நல்லா சம்பாதிப்பாங்க, பெரியவங்களை மதிப்பாங்க, குலப்பெருமை இருக்கும், நல்ல கேலி கிண்டல் பேசுவாங்க, வெகுஜன பிரியராக இருப்பாங்க, நல்ல விஷயத்தில் பேசி எந்த விஷயத்தையும் முடிப்பாங்க. இவங்களாம் வக்கீல், கோர்ட்டில் வேலை பார்க்குறது, நீதிபதி ஆகிறது, மெஜிஸ்ட்ரேட் ஆகிறது, பஞ்சாயத்து தலைவர்கள், நடுவர்கள், மற்றவங்க விஷயத்தை பேசி தீர்க்கிறதுக்கு தகுதியான ஆட்களாக இருப்பாங்க. அடுத்து 10ஆம் இடத்துல குரு. 10ஆம் இடத்துல குரு இருக்கலாமா சார்னா இருக்கலாம். 10ஆம் இடத்துல ஒரு கேந்திரம் தான். ஆனால் 10ஆம் இடத்துல இருந்தார்னா கேந்திராதிபதி தோஷத்தை கொடுப்பாரு. பொதுவாக வந்து கன்னி, மிதுனம் இந்த லக்கணங்களுக்கு வந்து குரு 10ஆம் இடத்துக்கு வந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இப்போ கன்னி லக்கணத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த கலசரத்தை கெடுப்பார். கேந்திர
மாரகாதிபதியாக வருவார். சரியா, பாதகாதிபதியாக வருவார். உபய லக்கணங்களுக்கு. உபய லக்கணம்னா என்ன? கன்னி மிதுனம் தான். கன்னி மிதுனத்துக்கு 7 கூடையவனாக வருவார். அதுபோக வந்து மீனம் தனுசுக்கு வந்து 4 10 கூடையவனாக வருவார். ஸோ சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. நீங்கள் துலாம் ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, குரு வந்து தனுசில் இருந்தாருன்னா மனைவியை கெடுத்துருவார். ஏன்னா 7 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அது காரகோப பாவநாசி அப்படிம்பாங்க. இப்படி ஜோதிடத்தில் நிறைய சூட்சமாக இருக்குது. அந்த தசாபுத்தியில் வந்து மனைவிக்கு முடியாமல் பண்ணிடுவார். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், சில பிரச்சனையை கொடுத்துருவார். அதனால் அவர் வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. 10ஆம் இடம் சம்மந்தப்படுறது வந்து அந்த அளவுக்கு நன்மை இல்லை. இருந்தபோது 10ஆம் இடத்துல குரு வந்து பணபலத்தை கொடுப்பாரு. திரைப்படத்துறையில் இவங்களாம் வேலை பார்ப்பாங்க. மியூசிக்கில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இசை பிரியராக இருப்பாங்க. பூர்வீக சொத்து பத்து கிடைக்கும். நல்லா படித்து பெரிய லெவல் பட்டம் பெறுவாங்க. நல்ல அழகிய அதிர்ஷ்டமான மனைவி கிடைப்பா. மனைவினா ஆண்னா மனைவி, பெண்ணுனா கணவன், அப்படி எடுத்துக்கணும். சரியா, நான் பொதுவாக தான் சொல்கிறேன், ஆண் பெண்ணுக்கு பொதுவாக தான் சொல்கிறேன். இதில் வயது வித்தியாசமெல்லாம் கிடையாது. அனைத்து வயதினருக்கும் சொல்கிறேன். அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி வயதை எடுத்துக்கணும். நல்லா படிப்பார்னா கொஞ்சம் வயசு பையனை எடுத்தோம். படிப்பை பற்றி பேசுகிறதா 25 வயசுக்குள்ளே பேசுகிறேன்னு அர்த்தம். சம்பாத்தியம்னு சொல்கிறேன்னா ஒரு 60 வயசுக்குள்ளே சொல்கிறேன்னு அர்த்தம். சரியா, அந்தந்த காலகட்டத்துக்கு எது கிடைக்குமோ அந்த பலனை எடுத்துக்கணும். ஓகே, நல்ல தர்ம குணமாக இருப்பாங்க. நல்ல கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. இவங்களாம் அறநிலைத்துறையில் வேலை பார்ப்பாங்க. கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஓகே, 10ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 2 4 6ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பத்துக்கு வேண்டியவனாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு காசு பணத்தை கொடுப்பாங்க. தாய்க்கு தலைமகனாக இருப்பாங்க. தாய்க்கு வேண்டியவனாக இருப்பாங்க. நல்ல உத்தியோகம் பண்ணுவாங்க. இருந்த போதிலும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்க தான் செய்யும். அடுத்து 11ஆம் இடத்துல குரு, அருமையான அமைப்பு. லாபஸ்தானத்தில் குரு இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். எதுலையும் துணிவாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க. தனயோகம் இருக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், விபரீத ராஜயோகம் இருக்கும், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும், மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், வாகன வசதி இருக்கும், தெய்வத்துடைய அருள் முழுமையாக கிடைக்கும், மகாலட்சுமி யோகம், பாக்கிய யோகம் கிடைக்கும், தெய்வ கடாட்சியம் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே இவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா, இடம், மனை, வீடு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல குரு வந்து 3 5 9 7ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ஒரு குடும்பம், நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து இவங்களை ஒரு சிறந்த ஒரு மனிதனை ஆக்கி விட்டுருவார். 11ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். அடுத்து 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம் தான். 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் பரவாயில்ல, லக்கணத்துக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு. திக்பலம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 12ஆம் இடத்துல குரு வந்து நல்ல செலவுகளை கொடுப்பாரு. விருந்து ஓம்பல் நிறைய இருக்கும். கோயில் குளத்துக்குலாம் போயிட்டு வருவாங்க. கல்யாணம் அந்த விசேஷத்தில் கலந்துக்கிறவாங்க. கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. கணித சாஸ்திரம், விஞ்ஞானம் இதிலெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு லவ் மேரேஜ் இருக்கும். இஷ்ட திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதிக கற்பனை, நல்ல ஒரு திறன் இருக்கும். அதனால் கட்டுரை எழுதுறது, கவிதை எழுதுறது, திரைப்படத்துறையில் இது எழுதுறது, கதை வசனம் எழுதுறது, இதெல்லாம் இவங்களுக்கு வரும். திரைப்படத்துறையில் ஒரு நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் இதாக இருப்பாங்க. சரியாக, பிரயாணத்தை விரும்புவாங்க. ஊரை சுற்றுவாங்க. கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு நல்ல பேர் எடுப்பாங்க. 12ஆம் இடத்துல குரு வந்து 4 6 8ஆம் இடத்தை பார்ப்பார். தாய்க்கு வேண்டிய மானாக இருப்பாங்க. நிலம் மூலம் வீடு இருக்கும். விவசாயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆயுள் தீர்க்கும். இந்த அமைப்பெல்லாம் வந்து குரு பகவான் கொடுப்பாருங்க. சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து குரு எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாரு, எந்தெந்த இடத்த பார்த்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு போட்டிருக்கேன் நான். இது வந்து கண்டிப்பாக இந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு மிக பொருந்தும். ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இதில் வந்து குரு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். அதுபோக பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் குரு இந்த இடத்துல இருந்தார்னா அந்தந்த பலன்களை கொடுப்பார். உங்கள் வாழ்நாள் முழுக்க கொடுப்பார். சரியா, குரு வந்து ஒரு நல்ல கிரகம், இயற்கை சுபர். அவர் வந்து பொதுவாகவே யாரையும் கெடுக்க மாட்டார். சில இடத்துல இருந்தால் கெடு பலன்களை கொடுப்பார். அதுபோக அவர் வந்து ஒவ்வொரு ராசியில் இருந்தார்னா என்ன பலன்களை கொடுப்பார் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா மேச ராசி, மிதுன, ரிஷப ராசின்னு இப்படி ஒவ்வொரு ராசி இருக்குது. அந்த ராசியில் இருந்தார்னா என்ன பலன்களை சொல்லுவார்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து தசா புத்தி போடுறேன் நான். சரியா, தசா புத்தி 16 வருஷத்துக்கு என்ன பலன்கள்னு சொல்கிறேன் நான். சரியா நேயர்களே, இதில் வந்து குருவை பற்றி உங்களுக்கு முக்கியமான சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் உங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரியா, குரு வந்து மேசத்தில் இருந்தார்னா நல்ல கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, நல்ல படிப்பை கொடுப்பாரு, அரசு வழியில் நல்ல ஒரு வேலையை கொடுப்பாரு, பிள்ளையர் பாக்கியத்தை கொடுப்பாரு, நல்ல நேர்மையாக இருக்க வைப்பார். ரிஷபத்தில் குரு இருந்தார்னா இவங்க வந்து எதுலேயும் வெற்றி கொடி நாட்டுவாங்க. திட்டமிட்ட காரியத்தை நல்லபடி செய்வாங்க. ரிஷபம் அவருக்கு பகமை விட இருந்தாலுமே சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுனத்தில் இருக்க குரு அவருங்க பகமை அடைஞ்சாலுமே நல்ல உடல் அமைப்பை கொடுப்பாரு, பெருந்தன்மையை கொடுப்பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை கொடுப்பாரு. கடகத்தில் குரு உச்சம் அடைவார். நல்ல அரச வாழ்க்கை கொடுப்பாரு, கவர்மெண்ட் வேலையை கொடுப்பாரு, நல்ல தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க. கவர்மெண்ட்டில் பெரிய லெவலுக்கு போஸ்டிங் போவாங்க. சிம்மத்தில் குரு அதிநட்பு பெறுவார். சிம்மம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. சிம்மத்தில் இருக்க குரு வந்து அரசு வேலையை கொடுப்பாரு, இலக்கியம், இலக்கணம், தமிழ் இதில் ஒரு ஆர்வலர் கொடுப்பாரு, பத்திரிகை ஆசிரியர், மீடியா, திரைப்படத்துறை இதிலெல்லாம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி நல்ல ஒரு மக்கள் தொடர்பில் நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. கண்ணியில் குரு அதிர்ஷ்ட வாழ்க்கை கொடுப்பாரு. கண்ணியில் இருந்தாலும் அதிர்ஷ்ட வாழ்க்கை கொடுப்பாரு. இருந்தாலும் சுயநலவாதியாக இருப்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க. விஞ்ஞானி, சயின்டிஸ்ட்டு,
சாஸ்திர ஆராய்ச்சியாளர், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், இப்படி ஆராய்ச்சியாளர் பட்டத்தை வாங்குறதுக்கெல்லாம் கன்னியில் குரு இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியப்படும். அடுத்து துலாம், உங்கள் ராசியிலே குரு இருக்கிறாரு. உங்கள் ராசியிலே குரு இருந்தாருன்னா, குரு ராசியிலே குரு இருக்க பிறந்தவங்க பார்க்க அட்ராக்ஷனாக இருப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க, கள்ளமில்லாத மல்லம் இருக்கும், தொட்ட காரியத்தை நல்லபடியாக முடிப்பாங்க, காரிய வெட்டி இருக்கும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, இறை வழிபாடு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரு ராசியில் குரு சம்மந்தப்பட்டார்னா. அடுத்து விருச்சிகத்தில் குரு இருக்கிறாரு. விருச்சிகத்தில் குரு வந்து தேக ஆரோக்கியத்தை அந்த அளவு நல்லா இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, இருந்தாலும் உயர்ந்த எண்ணம் இருக்கும், மனதில் ஒரு நல்ல லட்சியம் இருக்கும், ஓரளவு இதாக இருப்பாங்க, சரியா சுயநலவாதியாகவும் இருப்பாங்க. விருச்சிகத்தில் இருக்க குரு வந்து சுயநலத்தை கொடுப்பாரு, தனக்குன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்து தனுசு ராசியிலே இருக்கிறார் குரு, தனுசில் இருக்கிறாரு. தனுசில் வந்து மூலத்திரியோன்னு ஆட்சிப்பட்டு இருக்கிறதுனால நல்ல அமைப்பை கொடுப்பாரு, நல்லா பேசுவாங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும், தலைமை தாங்கிற பொறுப்பு இருக்கும், அந்த பண்பு இருக்கும், ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி இந்த டீம் லீடர், பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவர், மந்திரி இப்படிலாம் ஆகிறதுக்கு வந்து தனுசில் இருக்கிற குரு பெரிய சப்போர்ட் பண்ணுவார். அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகரத்தில் குரு நீசமாவார், சரியா அவர் அதனால் வந்து இவங்க சோம்பேறியாக இருப்பாங்க, வாழ்க்கையில் அந்தளவுக்கு பெருசாக சாதிக்க முடியாது. மகரத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, இருந்தாலும் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார், சரியா. மகர ராசியில் குரு இருந்தாலுமே லக்கண ரீதியாக அவர் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ நீங்கள் துலாம் ராசி மகர லக்கணத்தில் பிறந்து லக்கணத்தில் குரு இருந்தாருன்னா ஓரளவு ஒரு 50% நல்ல பலன் கொடுப்பார். அடுத்து குடும்பத்தில் குரு, கும்ப ராசியில் குரு இருக்கிறாரு, அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு அர்த்தம், சரியா. நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பாரு, நல்லா படிப்பாங்க, இருந்தாலும் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய புகழ்பெற்ற மனுஷனாக இருப்பாங்க, புகழ் இருக்கும், பணம் அந்த அளவுக்கு இருக்காது, சரியா. புகழும் படிப்பும் இருக்கும், கல்வியும் புகழையும் கொடுத்துருவார், அந்தஸ்தையும் கொடுத்துருவார், ஆனால் கையில் காசு பணம் அந்த அளவுக்கு பெருசாக சம்பாதிக்க முடியாது. மீனத்தில் குரு ஆட்சி பெறுவார். மீனத்தில் குரு வந்து நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க, பெரிய அரசு வேலை கிடைக்கும், அரசாங்கத்தை பெரிய லெவலுக்கு போவாங்க, பூர்வீக சொத்து இருக்கும், அரசியல் அமைச்சர், பெரிய பெரிய மந்திரி, ஆலோசகர் இப்படின்னு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி நல்லபடியாக இருக்கும். குரு ஆட்சி பெற்று இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான். சரி நேயர்களே, வீடியோ லென்த்து கூடிருச்சு, நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில் வந்து குருவுடைய தசாபுத்தி பலன்களை போடுறேன். 16 வருஷத்துக்கு அவர் என்ன பலன்கள் கொடுப்பாரு அதை போடுறேன். இது வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும், பிறந்தவொடனே குரு தசை தான் நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 15 வயசுக்கு மேலே நடக்கும், 10-15 வயசுக்கு மேலே குரு தசை நடக்கும், இல்லை ஆரம்ப கட்ட பதத்தில் தான். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 25 வயசுக்கு மேலே நடக்கும், சரியா 20 வயசுக்கு மேலே நடக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பெரும்பாலும் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தசாபுத்திக்கு அடங்கும். இருந்தாலும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு அமைப்பு வந்து வாழ்நாள் முழுக்க பொருந்தும். நான் அது எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா என்ன பலன்கள் கொடுப்பான்னு சொன்னேன்ல, அது வந்து வாழ்நாள் முழுக்க அந்த பலன்களை கொடுப்பாரு. அதுபோக அடுத்து குரு தசாபுத்தியை போட்டுட்டு அடுத்து சனி திசையை போடுறேன். சனி பகவான் எப்படி இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பாருன்னு இதே மாதிரி சனி பகவானை பற்றி சொல்கிறேன். ஏன்னா சனி திசை வந்து வயதானவர்களுக்கு நடக்கும், குரு திசை முடிஞ்சு அடுத்து சனி திசை 19ஓட நடக்கும். அது வந்து அடுத்த வீடியோ போடுறேன், ஒரு 2 வீடியோ தாண்டி போடுறேன். வாரம் இப்படியே ஒரு வீடியோ 2 வீடியோ துலாம் ராசிக்கு போடுறேன், புது பலன்களும் போடுறேன், கிரக பயிற்சி பலன்களும் போடுறேன். இதே மாதிரி தசாபுத்தி பலன்கள், கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும், கிரகத்தை பற்றியும் போடுறேன். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஜனநாயகம் செக் பண்ணுறேன், எங்களை அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தகவல் அனுப்பலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். சரி நேயர்களே, இப்போ குரு திசை நடக்கிறவங்க வந்து குரு பகவானை கும்பிடுங்க, வேலைதோறும் குரு பகவானை கும்பிடுங்க, தஷ்டாமிரத்துக்கு விளக்கு போடுங்க, மஞ்சள் கலர் பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இல்லைன்னா வில்வம் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் திருக்கலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்து வளம் பெறுக. நன்றி.